தனது வீட்டிலிருந்து வெளியில் புறப்பட்டுள்ளார் விஜய். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விஜய் புறப்பட்டு செல்லும் இடம் எது என்பது தெரிய வந்திருக்கா? அபிநயா, குறிப்பாக சற்று முன்னதாக நீலாங்கரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இருந்து விஜய் தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் பட்டினப்பாக்கம் இல்லம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டாலும் கூட அதிகாரப்பூர்வமாக விஜய் எங்கே சென்று கொண்டிருக்கிறார் என்ற தகவல் என்பது தெரியவில்லை. குறிப்பாக விஜயனுடைய பாதுகாப்புக்காக தற்போது ஏற்கனவே விஜயனுடைய இல்லம் அமைந்திருக்கும் பகுதியில போலீசார் இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது ஏற்கனவே விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில தொடர்ச்சியாக தற்போது விஜயனுடைய காருக்கு பின்னதாக ஒய் பிரிவு தற்போது பாதுகாப்பு படையினர் தற்போது நேரடியாக அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது விஜயனுடைய வாகனம் தற்போது ஈசிஆர் பகுதியில சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த கரூரினுடைய உயிரிழப்பு நடந்த பிறகு உடனடியாக அவர் கரூரிலிருந்து புறப்பட்டு சென்னை வந்த பிறகு 2 நாள் நீலாங்கருடைய இல்லத்திலேயே விஜய் இருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தற்போதுதான் அவர் வெளியே வருகிறார். இன்றைய தினத்தில் குறிப்பாக பல்வேறு திட்டமிடல்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கரூர் விவகாரத்தை தொடர்ந்து விஜய் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார், எப்படி பேச போகிறார், அதை எப்படி கையாள போகிறார் உள்ளிட்ட பல கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக தற்போது விஜய் ஈசிஆருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அபிநயா. வேல்முருகன், கரூர் செல்வதற்கான அனுமதி தாவேகா தரப்பில் கேட்கப்பட்டிருக்கிறது. விஜய் அங்கு செல்வதற்கு என்ற தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன. பொதுவாக அப்படி அங்கு செல்லும் போது அதற்கான அனுமதியை பெற வேண்டியது அவசியமாகிறதா போன்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.